நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பால்பண்ணைச்சேரியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரால் அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டி முடிக்கப்பட்ட தளபதி அறிவாலயத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். இது குறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லெனின் வழங்க நாம் கேட்கலாம். லெனின், தளபதி அறிவாலயத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இது குறித்தான விரிவான விவரங்கள். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று நாகை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பங்கேற்று வருகிறார். முதல் கட்டமாக ரோடு ஷோவில் பங்கேற்றவர் பொதுமக்களை சந்தித்தார். தொடர்ந்து நாகப்பட்டினம் திமுக மாவட்ட செயலாளர் என் கௌதம இல்ல திருமண விழாவில் பங்கேற்றார். தொடர்ந்து கும்பகோணம் கோட்டத்திற்கு 105 புதிய பேருந்துகளை தொடக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து நாகை ஐடிஐ உலகத்தில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து தற்போது முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களால் 2010ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு தற்போது பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கப்பட்ட தளபதி அறிவாலயத்தை தமிழக அவர்கள் தற்போது திறந்து வைத்துள்ளார். முன்னதாக தளபதி அறிவாலயத்துக்கு முன்பாக அமைக்கப்பட்டுள்ள அறிஞர் அண்ணா சிலை மற்றும் கலைஞர் திருவுருவ சிலையை திறந்து வைத்தவர் தற்போது அண்ணா அந்த தளபதி அறிவாலயத்தை திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ஏவா வேலு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் திமுக நிர்வாகிகள் பங்கேற்று பார்வையிட்டு வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லெனின்.